வணக்கம் மூளை இல்லாதவர்களே, உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோஸ்லாம் முதல்ல போய் பார்த்துருவாங்க. அப்பதான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைம் வீடியோல டைம் டிராவல் ஸ்பீடை பத்தி பார்த்திருப்போம். நார்மல், சூப்பர் அண்ட் டீப் ஸ்லீப்ல டைம் டிராவல் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இதுல என்னன்னா, இப்போ இந்த இதுல வந்து நம்ம டைம் எப்படி அளந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடை வச்சு தான் அளந்திருக்கோம். பட் ஸ்பீடை வச்சு நம்மளால டைம் மெஷர் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த 3 படத்துல இருந்து நம்ம வந்து சீன்ஸை வந்து எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒன்னு லூசி, இன்னொன்னு கிளாஸ், இன்னொன்னு வந்து 24 படத்தோட சூர்யாவோட அந்த டைம் ஃப்ரீஸ் அந்த சீன் வந்து லூசி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு டைம் டிராவல் சீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவ ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தோட அந்த கைனடிக்ஸ் டைம் வந்து மாத்திக்கிட்டே இருப்பா. சோ அதனால வந்து அது கூடுதோ குறைதோ இல்ல கடந்த காலத்துக்கு போறாலோ எதிர்காலத்துக்கு போறாலோ இல்ல பிக் பேங்கையும் கடந்த நிலைக்கு போய் அங்க என்ன நடக்குது பாக்குறதுல இருந்து அந்த படத்துல இருக்கிற அந்த சீன்ஸ்லாம் சூப்பரா அமைஞ்சிருக்கும். ஆனா அதுல என்னன்னா லூசிங்கிற அந்த கேரக்டருக்கு அவரோட ஏஜ் வந்து ஒரு செகண்டுங்கிற வீதத்துல வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு வளர்ச்சிதை மாற்றம் ஒரு செகண்ட் அப்படிங்கிற விதத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா அவளை சுத்தி இருக்கிற நிகழ்வோட மத்த மெட்டீரியலோட இல்ல மத்த ஆற்றலோட நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இல்ல ரிவர்ஸ்லயோ இல்ல ஃபார்வர்ட்லயோ போயிட்டு இருக்கு. அதுவே நீங்க ஃபிளாஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிளாஷ் படத்துல இருக்கிற சீன் எப்படி வச்சிருப்பாங்கன்னா மத்த சுத்தி இருக்கிற ஏரியாவோட ஏஜிங் வந்து ஒரு செகண்டுங்கிற விதம் இருக்கும். அதே நேரத்தில் இவனோட ஏஜிங் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து இப்போ ஒரு மத்தவங்க வந்து ஒரு செகண்ட் தூரத்தை கடக்குறாங்க அப்படின்னா இவன் வந்து 5 நிமிஷத்தை கடந்துருவான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப 5 நிமிஷத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை ஒரே செகண்ட்ல செஞ்சு முடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி அவனோட வேகத்தை காட்டியிருப்பாங்க. ஆனா 24 படத்துல சூர்யாவோட வாட்ச் வந்து எப்படின்னா இப்போ அந்த டைம் ஃப்ரீஸ்னு போட்டிருப்பான். எவ்வளவு செகண்ட்னா 30 செகண்ட். அப்போ டைம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 30 செகண்ட் என்ன அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த சீன்ல மத்த பொருளோட நகர்வு வந்து நின்று போச்சு. அதாவது கடந்த டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அதோட ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 0 ஆயிடுச்சு. அப்ப டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பெர் ஸ்பீட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இந்த ஈக்குவேஷன் வச்சு அளக்க முடியுமான்னு கேட்டா அங்க ஸ்பீடும் வந்து 0, டிஸ்டன்ஸும் வந்து 0. பட் டைம் வந்து 30 செகண்ட் அங்க ஓடிட்டு இருக்கு. சோ ஒரு பொருளோட இயக்கத்தை வச்சு தான் எப்பயுமே வந்து ஒரு டைம் அளக்கிறமே தவிர இயக்கம் நின்று போச்சுன்னா டைம் நின்று போச்சான்னு கேட்டா இல்ல, டைம் அந்த இடத்துல ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு இயக்கத்தை வச்சு நம்ம இப்போ கடிகாரத்தை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கடிகாரத்தோட முள்ளு எந்த வேகத்துல எந்த இயக்கத்துல இயங்கிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம கடிகாரத்தை பார்த்து டைமே சொல்றோம். பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தி வரதுக்கு 24 அந்த இயக்கத்தையோட ஸ்பீடை பொறுத்து தான் டைமே வந்து நம்ம அளக்கிறமே தவிர தனிப்பட்ட முறையில் டைமை சென்ஸ் பண்றதுக்கு எந்த ஒரு டிவைஸுமே நம்மள்ட்ட இல்ல. இப்ப லைட்டை சென்ஸ் பண்றது கண்ணு இருக்கா, சவுண்டை சென்ஸ் பண்றது காது இருக்கா, இது மாதிரி எந்த டிவைஸ் வச்சு நீங்க வந்து டைம் சென்ஸ் பண்றீங்கன்னு கேட்டா டைம் இது வரைக்கும் நம்ம சென்ஸ் பண்ணதே இல்ல. ஆனா அளக்குறோம். மேஜிக்கலா இருக்குல்ல. நம்மளால பார்க்க முடியாத, கேட்க முடியாத, ஸ்மெல் பண்ண முடியாத, டேஸ்ட் பண்ண முடியாத, உணரவே முடியாத ஒரு விஷயத்தை நம்ம அளக்குறோம். எப்படி ஸ்பீடை வச்சு சுத்தி நடக்கிற இயக்கத்தை வச்சு. டைம்ன்றது நம்ம ஈக்குவேஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. இதுல நிறைய குழப்பம் இருக்கு. இது பிடிக்கிறதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாம டைம் ஒரு இடத்துல தான் சென்ஸ் பண்ண முடியுது எனக்கு தோணுது. அது எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்கிறது நேரம் தான், எதிர்காலங்கிறது நேரம் தான். ஆனா அந்த 2 நேரமுமே எப்படி செயல்படுதுன்னு பாருங்களேன். இப்ப நான் இந்த நேரம் அப்படின்னு இந்த நொடின்னு சொன்னதே 2 செகண்டுக்கு முன்னாடி அது கடந்த காலமா மாறி போச்சு அப்படிங்கிற பட்சத்துல கடந்த காலங்கிறது கடந்ததா இருக்கு, எதிர்காலங்கிறது நம்ம அதை நோக்கி போறதா இருக்கு. அப்ப நிகழ்காலங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா கடந்து போறது மட்டும் தான் நிகழ்காலமா இருக்கு. இட்ஸ் a flow state. டைம்ங்கிறது எப்பயுமே அப்படிதான் இருக்கு. இதை பிடிச்சி நிறுத்தி வளைச்சு நம்ம இஷ்டத்துக்கு பெண்ட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கானு எனக்கு தெரியல. நிறைய பேர் நாங்க டைமே மாத்திருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைமை பிடிக்கவே முடியல. இதுல எங்க அவங்க பெண்ட் பண்ண போறாங்க சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மூளை இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.